இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழிகளை நம்ம கற்றுட்டுருக்கோம். அந்த வகையில் தங்கிலீஷுங்கிற ஒரு புது மொழியை கற்றுக்க வந்திருக்கோம். குட் மார்னிங் டு எவரிபடி. மார்னிங் சார். சரி, இந்த எப்படி நீங்கள் பார்த்து வந்தீங்கம்மா? பேப்பரில் தான் இவ்வளோ பெரிய விளம்பரம் குத்திங்களே, ஏதாவது ஒன்று கற்றுக்கோ அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க. மொழியை கற்றுத்தராங்க போ அப்படின்னாங்க. சரிம்மா, அதுக்கு கீழே ஸ்டார் போட்டு ஒன்று குட்டியாக போட்டிருப்பான், அதை படிச்சிங்களா? ரஜினி சார் படமா? அது இல்லைப்பா, அதாவது ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு. அது வாங்காமல் தான் உள்ளே விடுவாங்களா? கட்டிட்டு தான் வந்தோம். ஏன்னா நீங்கள் பேப்பரில் படிக்கல வந்த பிறகு கேட்டாங்க, கட்டிட்டு வந்துட்டோம். சரி, ரைட்டுமா. அதாவது இது மாதிரி தான் நாங்கள் பெரிய விஷயமா போடுவோம், கீழே வந்து ஸ்டார் போட்டு போடுவோம், அதையும் நீங்கள் படிங்க. இப்போ மொழியை கற்றுக்கணும்னா, மொழினா என்னென்னா தங்கிலீஷுங்கிற ஒரு மொழியை கற்றுக்க போகிறோம். இது எந்தெந்த நாட்டில் இது வரைக்கும் பேசுகிறாங்க? இது எந்தெந்த நாடுங்கிறது இப்போ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தங்கிலீஷுங்கிறதே 2 மொழி சேர்ந்துருக்குமா, தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், தங்கிலீஷ். புரியுதா? யார் யார் இது பேசுகிறாங்க இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே? மொழி கற்றுக்கிறதுக்கு, எழுத படிக்க தெரியும். எழுத படிக்கிறது. கையில் பேப்பர் பேனெல்லாம் வச்சுருக்கேம்மா, எப்படி எழுதுவீங்க? எப்படி எப்படி முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு, இங்கே முட்டி போடு. நான் மனசில் எழுதிட்டேன். முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு. பாடம் பிச்சு போடு, முட்டி போடு. அதாவதுமா நல்லா கற்றுக்கிற விஷயத்தில் மரியாதை வேணும். புரியுதா? டேய் எந்திரிப்பா, போதும், எந்த சேரில் உட்காருங்க, சத்தம் போடாமல் உட்காருங்க. மனசில் கற்றுக்குப்பீங்களா நீங்கள்? மனசில் அப்படியே எழுதிப்பீங்களா? ஏன் என்ன உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்? பார்த்துங்கப்பா, இப்போ எல்லாமே சிரிச்ச மாதிரியா இருங்க. ஏன்னா ஏன் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா கற்றுங்க. அடித்தாதான் மனசில் ஏறும், அவ்வளவுதான். இதுதான் முதல் பாடம். அடித்தா மனசில் ஏறும் சார். உன் மனசில் இருந்தது. அப்போ இவங்க 3 பேரும் அடிக்க சொல்லாமா? 3 பேரும் ஒரு அடி அடிங்க. போதும் அடிச்சிங்களா? இப்போ நம்ம தங்கிலீஷை பேச போகிறதுக்கு முதல் என்னென்னா தமிழையும் இங்கிலீஷையும் சேர்த்துக்க போகிறோம். எப்படிங்கிறத இப்போ சுச்சுவேஷன் சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவதுமா ஒரு விஷயத்தை பப்ளிக்காக சொன்னோம்னா இங்கே கவனிப்பா, பப்ளிக்காக சொன்னோம்னா அசிங்கமாக இருக்கும். அந்த விஷயத்தை தமிழில் சொன்னாலும் அசிங்கமாக இருக்கும், இங்கிலீஷில் சொன்னால் இங்கிலீஷில் தெரிஞ்சவனுக்கு அசிங்கமாக இருக்கும். ஆனால் தங்கிலீஷில் சொன்னால் ஸ்டைலாக இருக்கும். புரியுதா? ஓஹோ. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு டூருக்கு போகிறீங்க. நான் போக மாட்டேன் சார், வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, டூருக்கு அனுப்ப மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அடிச்சு மூஞ்சிலாம் ஒரு வாத்தியார் மாதிரி பேசிட்டு கீழ்த்தரமாக பேச வைக்காத. அதாவது நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்க, எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டூருக்கு போகிறீங்க. அவங்க வீட்டில் என்னென்னமோ சாப்பாடு கொண்டு வராங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உப்புமா கட்டி கொடுத்துருவாங்க. உப்புமா எங்கள் வீட்டில். ஆமாம். அந்த உப்புமா மக்கள் முன்னாடி திறக்கும்போது கெட்டு போயிடுச்சு, ஊசி போயிடுச்சு. இதை நீ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி சொல்லுவ? உப்புமா ஊசி போச்சுடா, டே எப்படா சாப்பிட்றதுன்னு தெரியும் சொல்லுவில்ல? அப்படி சொன்னால் உனக்கு என்ன ஆகும்? பசங்களாடா இவனுங்க முழிச்சு அப்படியே என்னமோ திருட்டு கும்பல் மாதிரியா இருக்கீங்களா? இப்போ ஊசி தாண்டா போச்சு, அதை அசிங்கமா போய். வெரி குட் பாய். அசிங்கமா போயிடும். இப்போ பார்க்க போறோமா, உப்புமா ஊசி போச்சு. இது வந்து தமிழ் இல்லையா? இதுக்கு நம்ம தங்கிலீஷில் பார்க்க போகிறோம். எப்படின்றது கேட்குறேன். இப்போ வந்து 4 பேர் முன்னாடி கேட்கும்போது, என்னடா நீ ஏன்டா சாப்பிடணும், உப்புமா ஊசி போச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேவலம், அசிங்கம், உனக்கு வரட்டு கௌரவம் நிற்குது. அப்போ தங்கிலீஷில் பேசலாம். எப்படின்னா, உப்புமாங்கிறதுக்கு தங்கிலீஷில் என்ன சொல்ல போகிறோம்னா, உப்புங்கிறதுக்கு எடுத்துக்க சால்ட்டுமா. இந்த மாவை அப்படியே தமிழில் கொண்டு வந்துடணும். இங்கே இங்கிலீஷு, இங்கே தமிழ். சால்ட்டுமா. ஊசிங்கிறதுக்கு என்னன்னா, ஊசினா என்னம்மா? நீடில். போச்சுங்கிறதுக்கு போங்கிறத நீ வந்து கோன்னு எடுத்துக்க, இது போச்சு. இப்போ தங்கிலீஷில் இதை படிமா. சால்ட்டுமா நீடில் கோச்சு. ஏய் ஏன்டா நீ சாப்பிடல? சால்ட்டுமா நீடில் கோச்சுமா. எப்படி? இது எவ்வளோ ஸ்டைலாக இருக்கு பாரு. சொல்லு ஒரு ஸ்டைலாக சொல்லு. சால்ட்டுமா நீடில் கோச்சுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? உப்புமா ஊசி போச்சு எவ்வளவு ஸ்டைலாக சொல்லியிருக்கேன். இது பல பேருக்கு தெரியாது, ஆனால் அவனுக்குலாம் புரிஞ்சிடும். எப்படி புரியும்? அவனுக்கு இந்த மொழி கற்றுக்கலன்னா கற்றுப்பான். கற்றுக்கினது தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும்? யாருக்குமே உப்புமா ஊசி போனது தெரியாது. உடனே அந்த உப்புமா தூக்கி ஓரம் போட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் கொண்டு வந்த இட்லியோ சப்பாத்தியோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து புடிங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு ஐடியா நல்லா இருக்கு சார். நீங்களும் எழுதிட்டீங்களா? ஏன்னா அழிச்சிருவேன். எப்பா இப்போ நீங்கள் மனசில் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிட்டேன். சரி, இப்போது
இது போல இன்னும் சுச்சுவேஷன் ஒரு 2-3 இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழமொழியை தங்கிலீஷ்ல எப்படி பேசலாம், உங்களோட பேரை எப்படி தங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். 1 by 1 நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா ஏத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. சரியா? இப்போ நீங்க ஸ்கூலுக்கு வரீங்க. டேய் என்ன பண்ற? பூரி கெட்டு போச்சுன்னா நான் யோசனை பண்ணியிருந்தேன் சார். பூரி கெட்டு போச்சுன்னா எப்படி சொல்லுவே? உன்னோட ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக நீ சொல்லு. பூரி கெட்டு போச்சு எப்படி சொல்லுவே? நீ சொன்னதே நான் எழுதுறேன், உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்க்குறேன். இப்போ திடீர்னு தம்பி வந்து பூரி கொண்டு வந்திருக்காருமா. பூரி கெட்டு போச்சு. உப்புமா தான் கொண்டு போயிடணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. பூரி கெட்டு போயிருக்கலாம், பூரி எடுத்து போயிடலாம், பூரி கெட்டு போயிடலாம். இந்த பூரி கெட்டு போச்சுங்கிறத நீங்கள் தங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. பூ ஃப்ளவர். சரிம்மா. அப்படியே தமிழ்ல ரீ ஃப்ளவரி. ஃப்ளவரி ஃப்ளவரி. அப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவேன்? உப்புமா கெட்டா மாதிரி இதுவும் கெட்டு இருக்கு. கெட்டு. கெட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இப்போ ரீ வந்து இங்கிலீஷில் போட்டேன். கெட்டுங்கிறது என்னது? தமிழ். தமிழ். அப்போ தமிழுக்கு நீ என்ன பண்ணணும்? கெட்டுனாவே கெட்டவன் இல்லை கெட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளவரி பேட் அப்படின்னு போட்டுக்கலாமா? போட்டலாம் இல்லையா? போட்டுக்குங்க. ஃப்ளவரி பேட் போச்சுக்கு என்ன பண்ணுவீங்க? கோ போடணும். கோ போட்டு இச்சி. இப்போ ஃப்ளவரி பேட் கோச்சு. பூரி கெட்டு போச்சு. ஃப்ளவரி பேட் கோச்சு. வெரி குட் வெரி குட். இப்போ பசங்களாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே இது மாதிரி தங்கிலீஷில் கொண்டு போகும்போது யூ கேன் ஸ்பீக் டு ஸ்டைலிஷ் அப்படி சொல்லலாம் இல்லையா? இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் தான் கற்றுக்கணுன்றதில்ல, தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்தா அப்படி வந்தால் தான் அது தங்கிலீஷு. இப்போ நம்ம அடுத்த சுச்சுவேஷன், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எழுதிட்டு அழிச்சிட்டேன். நீங்களாம் நோட்டில் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்கள் மனசில் எழுதி. இப்போ என்ன எழுதுன மனசில் இருந்து சொல்லு பார்ப்பீங்க. சொல்லு பார்ப்போம். பூரி பூ கெட்டு அவன் தலையிலே போடு, அவன் தலையிலே போடு. தலையில போடுறான். அவன் தலையில போடுறான்னு என்ன பார்த்தேன்? என்ன பார்த்தேன்? சொல்கிறேன். என்ன சொல்லு? ஃப்ளவரி பேட் போச்சு. வெரி குட். நீ அவன் தலையில் போடு. போடு. எழுதுறது கரெக்டாக கேட்குது. இப்போ என்னன்னா ஸ்கூலுக்கு வரீங்க. இப்போ இங்கே கிளாஸ் வந்து 1 மாதத்தில் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த 1 மாதமும் நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க. ஒரு நாள் உங்களால் வர முடியல. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லுவீங்க? உங்களால் சொல்லுங்கள். என்ன காரணம் உங்களால் ஸ்கூலுக்கு வர முடியல? நீங்கள் இப்போ நடத்துகிற சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு கூட வராமல் போகிறோம். நடத்துகிற சப்ஜெக்ட் பிடிக்கலன்னு. சரி, நீ என்ன வர? உங்களையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. என்னையே பிடிக்கலன்னு. நீ என்ன? வயிறு வலிக்குதுன்னு. வயிறு வலிக்குதுன்னு. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையான காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு புட்டு சுற்றுனீங்க நேற்று, அதனால நேற்றுக்கு கிளாஸுக்கு வரல சார் அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க? சார் என்னோட தங்கச்சிக்கு வந்து புட்டு சுற்றுனாங்க நேற்று, அதனால வர முடியல அப்படின்னு இல்லையா? இதை 4 பேர் முன்னாடி பப்ளிக்காக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவனெல்லாம் என்ன நினைப்பானுங்க? மச்சான் டே. உடனே அண்ணான்னு கூப்பிட்டுங்களா மச்சானை கூப்பிட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதனால எப்படி தங்கிலீஷில் சொல்கிறதை பாருங்க. அதாவது தங்கச்சிக்கு புட்டு சுத்தனாங்க. புரியுதுங்களா? ஸ்பெல்லிங்லாம் புரியுதா? ஏன்னா கரெக்டாக எழுதுங்க. சுத்தினாங்க. இப்போ பாரு, தங்கச்சிக்கு புட்டு சுத்தினாங்க, அதனால நான் வரல. இதை எப்படி தங்கிலீஷில் மாற்றலாம் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு விஷயம் இல்லையா? இப்போ தங்கச்சிக்குன்றது 2 பிரிமா. தங்கச்சி அப்படின்னா இப்போ தன்னுனா தங்குன்னு பிரிக்கும்போது தன்னுன்னு மாறும். அப்போ தன்னுனா என்ன? மை கட்சிக்கு புட்டு. இங்கே கட்சிக்குன்னு தமிழில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? புட்டுங்கிறது தமிழில், கட்சிங்கிறது தமிழில் வந்ததுனால புட்டுங்கிறத இங்கிலீஷில் சேர்க்கணும். இப்படி புட்டை எப்படி நீ இங்கிலீஷில் சேர்ப்ப சொல். புட்டுனா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆஃப்னா பாதி. அவனை ஒரு அரை கட்டு சார். கரெக்டா? கட் சொல்லலாம். புட்டுன்றதை கட்டுன்னு சொல்லலாம். அது ரைமிங்காகவும் இருக்கும். சரியா? மை கட்சிக்கு இங்கிலீஷ் கட்டுப்பா இது. அப்புறம் சுத்தனாங்க அப்படின்றது என்ன பண்ணுவாங்க? ரோலிங். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ரோல் நாங்க. ரோல் கால் போட்டுக்குமா? ரோல் நாங்க. சார் இவன் கால் போடுறான் சார். அது நான் தான் படைச்சேனே. மேலே போட்டிருக்கான் சார்.
டே ராஜ பரம்பரை என்ன எப்படி உட்காந்துருக்கான் பார்த்தியா அவன் அழகாக உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா நீ எப்போ நீ ஒரு பெரிய ராஜா விடு அது எடு பேனா விடு காலை தூக்கி மேலே போ சார் நீங்கள் சார் போட சொன்னீங்க கால் போட நீங்கள் சொன்னதுக்காக தான் சார் கால் போட்டேன் எழுதுல ரோல் இது என்னது சுத்தினாங்கன்னது ரோல்னாங்க இந்த ரோலை ரேல்னாங்கன்னு போடக்கூடாதுப்பா மேலே கால் போடுங்க அவன் மேலே காலை போடுற பார்த்தியா மை கட்சிக்கு கட்டு ரோல்னாங்க அதனால் இங்கே நான் வரலன்றதுக்கு இருக்கு இல்லையா இதை தங்கிலீஷில் எப்படி பாரு நானுங்கன்னா மை வரலைன்னா வர லானா நம்ம தமிழில் லானா சட்டம் புரியுதா இப்போ இங்கிலீஷில் இருந்தால் தமிழில் மாற்றிக்கணும் தமிழில் இருந்தால் இங்கிலீஷில் மாற்றணும் இதுதான் தங்கிலீஷ் இந்த ஒரு சின்ன நுணுக்கத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சூத்திரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அழகாக தங்கிலீஷை கற்றுக்கலாம் எல்லாரும் நீங்கள் ஆவலாக டிவி முன்னாடி நான் என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் காத்துக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது சார் இப்போ உங்களுக்கு டபுள் சார் பேமெண்ட்டு ஏன்ப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா மாதிரியாச்சு டிவிக்கும் ப்ரோக்ராம் கொடுத்தா மாதிரியே போய் இல்லை ஏன்னாம்மா டிவியில் வந்து ஆடியன்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நான் மாங்காய் மாட்டேங்க நீங்கள் உட்காந்துட்டு கேனத்தனமாக இருக்கீங்க ஆனால் அங்கே பேப்பர் பேனா கையில் வச்சுட்டு எழுதிட்டு இருக்கான் எப்போ இந்த தங்கிலீஷில் கற்றுக்கலாம் என்ன கற்றுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் கூட கூட பேசினா இதிலே மண்டிலே அடிப்பேன் இப்போ நான் என்ன சொன்னேன் என்ன வகுப்பு எடுக்க போகிறோமா இப்போ அதுதான் என்ன சொல்லுங்க பார்ப்போம் அதேதான் பழமொழி பழமொழி இந்த பழமொழிங்கிறது தமிழ் இப்போ இதையே தங்கிலீஷில் சொல்லணுமே ஏன்னா நம்ம எடுக்கிற வகுப்பு என்ன வகுப்பு தங்கிலீஷ் வகுப்பு அப்போ தங்கிலீஷ் நான் தப்புன்னு பாதி ஆக்குங்க ஃப்ரூட் லாங்குவேஜ் பல வரேன் உங்களுக்கு வரமா வரேன் அதாவது தமிழை இங்கிலீஷ் ஆக்கணும் இங்கிலீஷுக்கு பக்கத்தில் இன்னொரு இங்கிலீஷ் வரக்கூடாது அதுதான் தங்கிலீஷ் நீங்கள் மொழிக்கு லாங்குவேஜ் அப்படின்னா ஃப்ரூட் லாங்குவேஜ்னா அப்போ ஃபுல்லாக இங்கிலீஷ் ஆகிடுதே இல்லையா அப்போ ஃப்ரூட் மொழி அது போடுங்க இதுதான் தங்கிலீஷ் சிம்பிளாக இருக்கட்டும் நீ எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க அதாவது கரெக்டாக இருந்தால் ஒத்துப்பாரு சார் ஃப்ரூட் மொழி அப்படின்னா என்ன பழமொழி பார்க்க போகிறோம் முதல் பழமொழி என்னன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போகுது கழுதைக்குன்றது என்னமா தாங்க இங்கிலீஷில் இதை பாதியா பிரி கழுதைக்கு இப்போ என்ன பண்ணுவேன் டாங்கிக்கு நீ என்ன சொன்ன டாங்கி அப்படின்னியா அதானே சொன்னேன் ஆமா டாங்கிக்கு இது என்னது சொல்லு தெரியுமாவே பாதியா பிரி தெரியுனா என்ன தெரியுனா நோ தெரிதாடா அப்படின்ற மாதிரி இங்க பாருமா டாங்கிக்கு நோ இந்த மாவை அப்படியே தமிழ்ல கொண்டு வந்துடணும் நோமா இப்ப வேற எவ்வளவு ஸ்டைலா இருக்கு பாரு டாங்கிக்கு நோமா இது என்னமா அது கற்பூரம்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க ஆனா ஃபுல்லா சொல்லக்கூடாது நம்ம தங்கிலீஷ்ல வரும்போது ஆமா கரு வரைக்கும் வரணும் பூரம் ஒன்று பண்ணணும் கருன்னா என்ன கருப்பு நம்ம பிரிச்சுக்கணும் அப்போ பிளாக் பூரமா அப்படியே இருக்க பிளாக் பூரம் வாசனை ஸ்மெல் வாச பிரிச்சுனுங்க வான கம் அப்புறம் சனை அப்படியே போட்டுக்க கம் சனை அது வந்து அது ஒரு பேர் வரலாற்று சிறப்பு மிக்க பேர் ஆனா தங்கிலீஷ்ல இது வந்து வித்தியாசமா இருக்கும்ல டாங்கிக்கு நோமா பிளாக் பூரம் கம்சனை படி தம்பி ஒரு ஃப்ளோல படி நீ சத்தியமா வராது கற்பூர வாசனை கழுதைக்கு வராது ஆனா உனக்கு படிக்க வராதுன்னு சொல்றியா எழுதிட்டீங்களாம்மா நீங்க எழுதிட்டீங்களா நீல மனசுல எழுதிட்டியா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழிகளை நம்ம கற்றுக்கிட்டு இப்படி பல நாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த தங்கிலீஷை கற்றுக்கணும். இப்போது வேப்பிள்ளையாருக்கு பார்த்தாச்சு, வழிப்பிள்ளையாருக்கு பார்த்தாச்சு. இன்னும் ஒரு பழமொழி எடுத்துப்போம். ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான். இது வந்து உண்மை. அது நாய் எப்பவுமே பாவம், அதால் நாக்கில் தான் தண்ணி குடிக்க முடியும். இது காமனான பழமொழி. நான் மொண்டு குடிப்பேன். அது இல்லைப்பா, நீ இதை தங்கிலீஷில் மாத்துறியா? ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு என்ன சொல்ல முடியும்? எழுதுவா எழுதுங்க சார். இல்லை அப்படியே சொல்கிறீங்களா? இல்லை எழுதுங்க சார். ஆற்று தூ போட்டுக்கணும்பா. ஆற்று நிறைய தண்ணி போனாலும், உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? எழுத்து போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். இருக்கிறதுலே இது கொஞ்சம் பெரிய பழமொழின்றதுனால போர்டு லாஸ்ட் வரைக்கும் எழுதிட்டேன். யாருக்காவது டிவியில் தெரியலனா கொஞ்சம் எட்டி பாருங்கள், தெரியும்.
சொல்லுப்பா. ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கிதாங்க. இது எப்படி சொல்லுவீங்க? ஆற்றுங்கிறது என்னப்பா? ஆறுனா என்ன? 6 6 சார். 6. இப்போ 6 நிறையன்றது அப்படியே போட்டுக்குப்பா. மோர். வேணாம், முதல்ல தான் தமிழ் இங்கிலீஷ் வந்திருக்குல்ல. 6 நிறைய தண்ணிக்கு நீ என்ன பண்ணுவ? வாட்டர். வாட்டர்னு ஃபுல்லாக போடுவேன். இப்போ தண்ணுன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல்லாக தண்ணி போடக்கூடாது. ஃபுல்லாக தண்ணி போடவே கூடாது. இல்லை ஃபுல்லாக தண்ணினா தமிழில் இங்கிலீஷில் வரக்கூடாது. தண்ணு வரைக்கும் பிரிச்சுட்டு அப்புறம் நீ போடு. தண்ணுனா என்னது? மை. மீன் சொல்லலாம். மீனா எனக்கு, தண்ணுனா மை. மைனி. மைனி. அப்புறம் போனாலும் என்ன பண்ணுவப்பா? போனாலும் போக வேண்டியதான். கோணாலும். வெரி குட்பா. பசங்க எல்லாருமே நல்லா கற்றுக்குறீங்க. கோணாலும் நாய்ங்கிறதுக்கு அப்படியே டாகுன்னு போட்டுங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை. நான் மை. மைக்கி. குடிக்குன்றதுக்கு என்ன பண்ணுங்க? குடிக்கும்னா என்னம்மா? குடிக்கிறதுனா என்ன? ட்ரிங்கிங்னா குடிக்கிறது. இது குடிக்குன்றதுனால ட்ரிங்க்கும். ஓகேவா? இங்கே ஒரு ரீ போட்டுங்க, இங்கே ஒரு இங்கு போட்டுங்க, இங்கே ஒரு கூ போட்டுங்க, இங்கே ஒரு இம்மு போட்டுங்க. அவ்வளோதாம்மா. 6 நிறைய மைனி கோணாலும் டாகு மைக்கு ட்ரிங்க்கும். எந்த ஊரில் போய் சொல்லலாம் இந்த பழமொழி? எந்த ஊரில் ஒன்றாலும் சொல்லலாமா? அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தங்கிலீஷை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வரும். சரியா? இப்போ அடுத்ததா நம்ம வேற இந்த தங்கிலீஷ் மேட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? ஆக்சுவலாக வெளியூருக்கு போனால் நீங்கள் சொன்னதெல்லாம் யூஸ் ஆகும். சரிம்மா. எங்கள் மூஞ்ச பாருங்கன்னா வெளியூர் போகிற மாதிரியா இருக்குது. தெரியலம்மா. லோக்கலில் தான். சரிம்மா. லோக்கலில் இருக்கிற வார்த்தைகளை எனக்கு இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக சென்னை நல்லா இருக்கும். சென்னை தமிழ். நீங்கள் சென்னையில் வசிக்கிறீங்க. சென்னை தமிழை தங்கிலீஷில் கற்றுக்க போகிறீங்க. தங்கிலீஷ்ன்றதை விட சென்னை தமிழ் லைட்டாக தங்கிலீஷ் தான். அதை நம்ம தங்கிலீஷில் மாற்ற வேண்டியதே இல்லை. அதை எக்ஸாம்பிள் ஒரு 3 வார்த்தை மட்டும் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப சூப்பராக இருக்கும்னா ஒரே வார்த்தை தான் பல அர்த்தங்கள் இருக்கும். சரியா? இப்போ ஒருத்தனை பார்த்து சொல்கிறேன், அறிவில்லாதவனே, முட்டா பையனை, கேன பையில, லூசு பையில. இப்படி அறிவில்லாதவனே, முட்டா பையில, கேன பையில, லூசு பையில, இப்படி 4த்தையும் ஒருத்தனை நிற்க வச்சு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். அவன் நிற்க மாட்டான், டென்ஷன் ஆகும். அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் பேமானி. சொல்லுங்கடா கோரஸா. பேமானி. அது சொன்ன சார். நீங்கள் தான் சார் சொன்னீங்க பேமானி. அதுதான் யாரையாவது திட்டு நினச்சா. இதில் 4 திட்டுகள் அடங்கியிருக்கு. என்னென்ன இருக்கு? லூசு பையில, அறிவு இல்லாதவனே, முட்டா பையில, கேன பையில அப்படின்றது பதிலா பேமானி. எப்படி சொல்லு? பேமானி இப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ அடுத்ததா ஒரு வார்த்தை புறம்போக்கு. அதெல்லாம் நிறைய இருக்குமா. புறம்போக்குன்றது சென்னை தமிழ் கிடையாது. இடம்லாம் இருக்குல்ல, புறம்போக்கு இடம் இருக்கு, அதனால காமன். சென்னை தமிழ் சொல்லும்போது அதெல்லாம் வராது தம்பி. ஏன்னா அதெல்லாம் பாடம் நடத்துறதா இல்லை உங்களுக்கு இது பண்றது. கஸ்மாலம். அடுத்த வார்த்தை கஸ்மாலம். அதை சொல்லும் போது என்னன்னா பல்ல கட்சிட்டு சொல்லு, அவ்வளோதான் சென்னை தமிழ். இப்போ பேமானி எப்படி சொல்லு? பேமானின்னா நார்மலாக இருக்கும். பெமனி அப்படி. கஸ்மாலத்தை எப்படி சொல்லுவ? கஸ்மாலம். சாணியை காலில் மெரிச்சு அப்படி சொல்லுவ? கஸ்மாலம். அவ்வளோதான்பா. அந்த கஸ்மாலம். இந்த கஸ்மாலத்துக்கு என்னென்ன பொருள் தெரியுமா? தெரியல சார், நீங்க சொல்லுங்க. என்னென்ன சொல்லலாம் சொல்லு. கஸ்மாலம், கைராத்து. கைராத்து. இது கஸ்மாலத்துக்கு என்ன மீனிங்கு? ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. கஸ்மாலத்துக்கு என்ன சொல்றது? அதேதானே சார், லூசு பையில. அது இல்லப்பா. இது என்னன்னா உருப்படாதவனே, தண்டச்சோறு, முட்டா பையன், சோம்பேறி. இதனால வச்சுக்கோங்க. சரியா? உருப்படாதவனே, தண்டச்சோறு, முட்டா பையன், சோம்பேறி. ஓகேவா? கஸ்மாலம். இன்னும் ஒரு வார்த்தை தமிழில், சென்னை தமிழில் கற்றுக்க போகிறீங்க. பேமானி ஒன்று, கஸ்மாலம் ஒன்று. கைசாடை. ரொம்ப நல்ல வார்த்தை. எப்படி? கைசாடை. அப்புறம் அந்த வார்த்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, யூ வில் கோ டு எனி அதர் கண்ட்ரிஸ். கைசாடைனா என்னம்மா? கை தானே சார்? கைசாடைனா என்னம்மா? கை. அது இல்லடா, அதான் தெளிவா சொன்னாரு. கைசாடனா திட்டுறது. இந்த திட்டுறதுல நம்ம கைசாடால என்னென்ன சொல்லலாம்? உங்களுக்கு ஏதாவது ஜெனரல் நாலேஜ் சொல்லுங்க பார்ப்போம். இதுல ஒரு திட்டுறது கைசாடை சொல்லு பார்ப்போம். சொல்லுப்பா. லூசு பையன் தான் அதில் வந்துருச்சே. அட்டு மூஞ்சி. பெண்களை பார்த்து திட்டுறது. ஆனா இப்போ யாரும் அப்படி இல்லை. ஆனால் திட்டுறது அட்டு மூஞ்சி, சப்ப ஃபிகர், ஒன்றுத்துக்கும் உதவாத. இந்த 3த்தையும் கைசாடில் போட்டு
கைசாடையில் இது 3 வருதுங்களா? என்னென்ன சொல்லு. அட்டு மூஞ்சி, அட்டு மூஞ்சி, நீ சப்ப ஃபிகர், சப்ப ஃபிகர், நீப்பா ஒன்றுத்துக்கும் உதவாதவன். ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். உதவாதவன். என்னையே பார்த்து சொல்லு. ஏன்பா ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். சார்கிட்ட இப்படி சென்னை தமிழ் நீங்க கேட்ட மாதிரி இது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து தங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பேமானிங்கிறது தமிழ் வார்த்தையே இல்லை, அது ரோமானி வார்த்தை. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம தமிழ்லேயே இல்லாதனால இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலா வந்து 3000 ரூபா வாங்கிக்கின்னு நாங்கள் ஏதோ உக்காந்துருக்கோமே இஷ்டத்துக்கு ஊற்றினுக்க கேட்டா பைமொழின்ற இதை தூக்கி தமிழில் என்னடா உன் நினைப்பு? பாடா போடான்னு பேசக்கூடாதுமா. அச்சு எதுக்குடா வாங்கின? 3000 ரூபாய் பணத்தை கத்துக்கிட்டுல தங்கிலீஷ்ல கத்துக்கிட்டுல கட்டினேன். நேராக போய் அது சொல்லுவேன். என்னன்னு 6 நிறைய தண்ணி போனால் நான் நக்கி தான் குடிக்கணும், எல்லாருக்கும் புரியும். அது ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி புதுமொழி கற்றுட்டா ஃபாரின் போகலான்னா எவனுமே பேச மாட்டான்ற அந்த கட்டில் பேச. இப்போ நானே ஒருத்தனை ரெடி பண்ணி இந்த மொழி கற்றுன்னு வாடா ஃபாரின் போகலாம் உட்கா நான் பேச முடியும். என்னடா சரி என்னடா இது புதுமொழி? சரி ஏய் வேற என்ன பண்ணலாம்? ஃபீஸ் கட்டிங்களா? அறிவு கட்ட மாதிரி உட்கா. என்னடா வேற என்ன பண்ணலாம் சொல்லு. வாடா வேற என்ன வாடா மோதிக்கலாம். வேற என்ன பண்ண சொல்லு. போர்டு வச்சிட்டா போர்டு என்னடா சார் நாங்கள் கிளாஸ் முடிஞ்சது. டவுட் சார். எந்த டவுட்டும் வேணாம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு கிளம்பலாம். கிளம்புப்பா கிளம்பு. போ அச்சா தான் வேலை. போ போ போ. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தங்கிலீஷ். நாளைக்கு வேற ஒரு வகுப்பில் வேற ஒன்று கற்றுத்தரேன். சரியா?